இன்னைக்கு நீங்க யாரு அப்படின்றதுதான் இந்த உலகம் உங்களை என்ன செய்யுது பார்க்கும். ஏன்னா நேத்து நீங்க யாருன்றத பாக்குறதுக்கு அவங்க இல்ல அவங்க கூட. ஆனா காசு பணம் இல்லாம முகவரி இல்லாம தனிமையில் நாம் அழுததை அவர் மறக்கலையே. இவன் யாரு சார்? இவன் யாரு? இன்னைக்கு உன்னை பேசுறானே அவன் யாரு? அவனுக்கு எத்தனை நாளா உன்னை தெரியும்? அவனுக்கு எத்தனை நாளா உன்னை தெரியும்? அவருக்கு உன்னை உன் இளம் வயதின் பக்தியையும் வனாந்திரத்திலே வனாந்திர வாழ்க்கையிலே பணம் இல்லாமல் என்னை நீ உண்மையாய் பின்பற்றி வந்ததையும் நான் அறிந்திருக்கிறேன். அவர் கூப்பிட்ட உடனே வேலையை எதுவுமே எதிர்காலத்தை யோசிக்காம வந்த பத்தியா? இன்னைக்கு ஒரு ஷூ சரியில்லை, உன் ட்ரெஸ் சரியில்லைன்னு பேசுறதுக்கு 1000 பேர் புறப்பட்டு வருவான். இவன் எங்க சார் இருந்தாங்க? அன்னைக்கு எங்க இருந்தான்? அவன் ஒருவனாய் இருக்கையில் அவனை நான் அழைத்தேன், அவனை நான் ஆசீர்வதித்தேன், அவன் நான் பெருக பண்ணினேன். அவன் என் பிள்ளடா. பைபிள் சொல்லுது, இன்னொருவன் வேலைக்காரனை கொடுத்த எஜமானத்தில் குற்றம் சொல்லாதே. ஏன்னா அவன் ஒருத்தனா இருக்கிறப்ப அவன் பட்ட கஷ்டம் உனக்கு தெரியாது. அவன் அழுக உனக்கு தெரியாது. ஒரு 5 வயசு பிள்ளைய 6 வயசு பிள்ளைய ஸ்கூல்ல இருந்து கூட்டு வந்து நில்லுப்பா அந்த அப்பா வரேன்னு சொல்லிட்டு நீ அப்படியே கடைக்கு போற மாதிரி அவன் வெளியே வந்துரு. கொஞ்ச நேரம் உன்னை காணோம்ட்டு உன் பிள்ளை திகச்சு நிக்கிறப்ப இருதயம் எப்படி நொறுங்கும்? உனக்கெல்லாம் மனசுல ஈரம் இல்ல? இப்படி எத்தனை முறை என் ஊழியக்காரன் நான் திகச்சு போய் நின்றுப்பான். அது உனக்கு தெரியாது. அது உனக்கு தெரியாது. பணம், பேர், புகழ், படோடபம் இது மட்டும் தான் நீ பார்த்திருக்கிற. கிங் டேவிட்ட ஊருக்கே தெரியும் சார். ஆனா ஷெப்பர்ட் பாய் டேவிட்ட அவருக்கு மட்டும்தான் தெரியும். உன் நிகழ்காலத்தையும் எதிர்காலத்தையும் குறித்து 1000 பேர் விமர்சிக்கலாம். ஆனால் உன் கடந்த காலம் கர்த்தருக்கு மாத்திரமே தெரியும்.